அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு இலை கட்டி அது எப்படி பண்ணலாம், அது தயிர் சாதத்துக்கு தொட்டு கூட நல்லாயிருக்கும். அது வந்து பார்க்கலாம். எலுமிச்சை இலை ஒரு 250 கிராம். இப்போ நார்த்தங்காய் இலை இருக்கு இல்லையா, அது 250 கிராமு. மிளகாய் வத்தல் ஒரு 15, பெருங்காயம் சிறிதளவு, உளுந்தம்பருப்பு 25 கிராம், புளி சிறிய உருண்டை நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து 4 ஸ்பூன். இந்த 2 இலைகளையும் பொடியாக நறுக்கிக்கிடணும். மிளகாய் வத்தல் உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே தனித்தனியாக எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி வத்தல் உப்பு எல்லாம் போட்டு தனியாக பொடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிடணும். இதெல்லாம் நல்லா பொடி பண்ணால் கைப்படாமல் வச்சுக்கிடணும். கைப்படாமல் எடுத்து கரண்டியில் எடுத்துக்கிடணும். இது வந்து எல்லாம் கலந்து வச்சோம்னா ஊறுகாய்க்கு பதிலாக அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். எல்லாத்தையுமே கலந்து பொடியாக எல்லாம் கலந்து கரண்டிட்ட கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காட்டில் கிடச்சா யாருக்காவது தோப்பில் காட்டில் இந்த இலையெல்லாம் கிடைக்கல, எலுமிச்சை இலை நார்த்தங்காய் இலை, அதை வச்சு கொஞ்சம் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, குட் பை. அடுத்த நல்ல பதிவு பார்க்கலாம்.